ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான சனி வகர நிவர்த்தி ராசி பலனை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நவம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வகர நிவர்த்தி அடையுது. இதனால் தடைப்பட்ட எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்க போகுது. இதில் குறிப்பிட்டு சொல்லுனா கோடீஸ்வர யோகம் கூட தேடி வரப்போகுது. ஸோ அந்த கோடீஸ்வர யோகம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு சனியுடைய இந்த வகர நிவர்த்தினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வகரகதியில் கும்ப ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நவம்பர் 5ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே கோடீஸ்வர யோகத்தை தரும். அதில் பர்டிகுலராக கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியானது நிகழ இருக்குது. இதனுடைய தாக்கமே 12 ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். அதற்கு முன்னதாக கும்பராசியில் வக்ரம் அடைந்த சனி பகவான் நவம்பர் 5ஆம் தேதி முதல் வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால் இதுவரையில் இருந்த தடை தாமதங்களை கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்க போகிறாரு. அப்புறம் வரவேண்டிய பணம்லாம் திரும்ப கிடைக்க செய்ய போகிறாரு. இழந்த அல்லது தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும். ஸோ ஒவ்வொருவருக்குமே இந்த சனி வகர நிவர்த்தி அடையிறதுனால பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு சனி வகர நிவர்த்தினால் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி இதுவரையில் உங்களுக்கு எல்லா தலைகளையுமே கொடுத்து வந்தார். உடல்நல பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது. எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் இருந்திருக்கும். இனிமேல் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரம்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக விரிவடையும். அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு தேடி வரும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு லக்காக அமையும். ஸோ இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்திலுமே உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்திலுமே நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருந்து பார்க்கலாம் வாங்க. அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் மற்றும் தாமதங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் மனம் தளரக்கூடாது. நேர்மறையாக இருங்க. பணிகள் மலை போல குவிந்தாலும் எல்லாமே சரியாகும். குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. முடிக்க முடியும். சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். அப்படி சந்திச்சுருக்கிறது தவிர்க்கணுன்னா அவங்கள நம்பாமல் இருக்கணும். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் தேவை. கூடுதல் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். விதிமுறைகள்லாம் நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். அப்புறம் தவறான புரிந்துணர்வை தவிருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டைம் குறுக்கு வழிகள் பலனை தர வாய்ப்பில்லை. அதனால் நேர்மையாக செயல்படுங்க. விடாமுயற்சியோடு கடின உழைப்பு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வெகுமதியை பெற்றுத்தர முடியும். அதனால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உத்தியோகத்தில் தொழிலில் உங்களுக்கு அவசியம். இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அப்புறம் உங்களுடைய காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இது காதலுக்கு சாதகமான ஒரு சனி வகர நிவர்த்தி என்று சொல்லலாம். ஒற்றையர்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் சாதகமாக இருக்கும். உங்கள் காதல் உறவு அர்த்தமுள்ள உறவாக இருக்க ஒளிவு மறைவின்றி செயல்படணும். உங்களுடைய காதலுக்கு பெற்றோருடைய ஆதரவு கெட்டுவது தாமதமாகலாம். ஆனால் நம்பிக்கையை இழக்காதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இது இறுதியில் உங்கள் உறவுகளை பலுப்படுத்தலாம். எதற்கும் அவசரப்பட வேண்டாம். மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்தணும். சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளுங்க.
விரக்தி அடைய வேண்டாம். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளுங்க. இது உங்க உறவுகளுக்கு மதிப்பு சேர்க்கும் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அதனால காதல், குடும்ப உறவுல கொஞ்சம் பொறுமையும், கொஞ்சம் சூழ்நிலை புரிந்து செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் திருமண வாழ்க்கைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சனி வகர நிவர்த்தி காலகட்டத்தில உங்க ராசிக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அவங்களுடைய பாசத்தை நீங்க உணரலாம். பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்க முடியும். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவுல சமரசத்தை காண முடியும். உறவுல மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும். இது சவால்களை எளிதாக்கிறதுக்கும் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் உறுதியாக இருக்கும். அதனால் சவாலான டைமில் இந்த டைம் அதை எளிதாக்கிறதுக்கு ஒருவர் புரிந்து செயல்படுங்க. இது திருமண வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதிநிலை சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் உங்கள் சம்பாதிக்கக்கூடிய திறனானது கூடும். வருமானமானது சீராக இருக்கும். அப்புறம் உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். இது எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த நேரமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படணும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். நிதி விஷயங்களில் முனைப்போடு இருக்கிறது உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம். பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும். ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளை தரலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் செலவை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சனி மகர நிவர்த்தி டைமில் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம். மாணவர்களிடம் உங்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். அதன் மூலம் நல்ல பலன் உங்களுக்கு கிட்டும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும். அப்போ தான் எளிதில் வெற்றி காண முடியும். கன்னிராசி மாணவர்கள் ஒரு சிலர் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறைகளில் பிரகாசிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் உங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளை அங்கீகாரத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வழிவகுக்கும். அப்புறம் வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தெரிகிறது. உங்களுடைய அறிவை சக மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது உங்கள் அறிவு திறனை சக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது இன்னும் பிரைட்டாக மாறும். மற்றவர்களிடமும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆக மொத்தம் மாணவர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. அப்புறம் கடைசியாக ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம மேம்பட்ட வாழ்க்கை வாழ நமது ஆரோக்கியம் இடமளிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எனவே உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதனை நன்கு பேணி காக்க வேண்டும். அதிக பணிகள் தேர்வு ஏற்படாமல் இருக்கிற முறையில் தூக்கம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது அதிக பணிகள் தேர்வு ஏற்படாமல் கொஞ்சம் சுலபமான முறையில் பணிகள் செய்துட்டு தூக்கமின்மை இருக்கணும். சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் சீரான உணவை பராமரிக்கும். அதனால் அதிகம் எடுத்துக்கோங்க. அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ஆல்கஹாலை தவிர்த்துக்குங்க. உங்கள் முழங்கால்கள் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்துங்க. வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்கள் உணவில் பச்சையில காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்க மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்ன இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பேணி காக்கிறது அவசியம். ஸோ இது கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மட்டும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி மகர நிவர்த்தி அடைந்ததுனால என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலன்களை கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உணவு தானம் செய்யணும். இல்லைனா முதியோர்களுக்கு, அதாவது முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும். அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.